பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வாசற்படியிலே அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறது தான் அவருடைய வாசற்படியிலே காத்திருக்கிற அனுபவம். மரியாள் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தவுடனே அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆண்டவர் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த காலை வேளையில் அதிக நேரம் தேவ சமூகத்திலே விழித்திருந்து அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே காத்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு பலனை, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரப்போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய வாசல்களிலே நாம் துதியோடு பிரவேசிக்க வேண்டுமா? அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசிக்க வேண்டும். அப்படி பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சமூகத்திலே நாம் துதியோடு வர வேண்டும். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் துதிகளில் பிரியப்படுகிற ஒரு தேவன். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்க விரும்புகிற ஒரு தேவன். ஆகவே அவருடைய கதவு நிலை அருகே நாம் காத்திருக்கும் பொழுது, அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் பாக்கியவான்கள். அதே நேரத்தில் அவருடைய வாசல்களிலே நாம் துதியோடு பிரவேசிக்கும் பொழுது, அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடு அவரை புகழ்ந்து துதித்து பிரவேசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உயர்த்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல்,
என் வாசல் படியில் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல். அப்படி என்றால் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறது தான் ஒரு உன்னதமான அனுபவம். அவருடைய பாதப்படியிலே மரியாளை போல அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்து அவர் சொல்லுவதை கவனமாய் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய சமூகத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளும் புறம்பும் நாம் சென்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் அதிகமாய் உட்கொண்டு அந்த மேய்ச்சலிலே நாம் பலனடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள நமக்குள்ளே ஒரு பலன் வருகிறது. நாம் எதிர்பார்த்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. ஆகவே தான் அவருடைய வாசல்களிலே நாம் துதியோடு பிரவேசித்து அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவர் என்ன பேசுகிறார் என்று கவனித்து கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயிருக்கும். அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. நாம் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆகவே உள்ளும் புறம்பும் சென்று நாம் மேய்ச்சலை கண்டு கொள்ளுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. கண் விழித்திரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். நித்தம் விழித்திருந்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் தூக்கத்தை வெறுத்து விழித்திருந்து ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் என்று சொல்லி. ஆவிக்குரிய ஆகாரம், சரீரத்துக்குரிய ஆகாரம், எல்லாவற்றாலும் ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். தேவ சமூகத்திலே கண் விழித்திருக்கும் பொழுது நிச்சயமாக முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். எந்த காரியத்திலே நாம் இன்னும் குறைவாய் இருக்கிறோமோ ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நான் ஆசீர்வதிப்பேன், அவளை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகாரத்தினால் அவளை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையில் உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவருடைய பாதத்திலே வாசற்படியிலே காத்திருந்து அந்த வார்த்தைகளை கவனமாய் செவி கொடுத்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கும் பொழுது, நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே விக்கினமின்றி நாம் வாசம் பண்ணுவோம். எந்த தீங்கும் நம்மை அணுகாது, எந்த ஆபத்தும் நமக்கு நேரிடாது. ஆபத்துக்கு நாம் பயப்படாமல் அமைதியாயிருப்போம். தேவ சமூகத்திலே ஒரு அமர்ந்த பிரசன்னத்துக்குள்ளே அமைதியாய் நாம் தங்கி இருப்போம். காரணம், நமக்கு எந்த விதமான பாடுகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, அதை குறித்த கவலையே நமக்கு இல்லை. ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாய் விரும்பும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்க ஆவலா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் எதிர்பார்த்த நன்மைகள், ஆசீர்வாதங்களை இன்று காலையில் நாம் பெற்றுக்கொள்வோம். எந்த ஆபத்துக்கும் பயப்படாதபடி நாம் அமைதியாயிருப்போம். கர்த்தர் ஏற்ற நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை நாம் அறிந்திருந்தோமானால் அவரை உண்மையாய் நாம் பின் செல்லுவோம். நிச்சயமாகவே நாம் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம், நாம் ஒருபோதும் குறைவுபட மாட்டோம். எல்லாவற்றிலும் இந்த காலை வேளையில நம்மை ஆசீர்வதித்து நம்மை திருப்தியாக்குகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய பாதத்திலே காத்திருக்க நாம் முயற்சி பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாசற்படியில் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையை கொடுத்து
வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பாக்கியத்தை முழுமையுமாய் பெற்று எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சரீர சுகத்தையும் பலனையும் பொருளாதார ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்று ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க உதவிச்சு தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.